வணக்கம். நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது, அதை பத்தி பேசிடலாம். அதில் போட்டிருக்கிறவர் மிஸ்டர் முருகேசன். அந்த முருகேசன் சார் என்ன போட்டிருக்காருன்னா, நீங்களும் உங்க சிஸ்டர் கொள்கையும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கவே கூடாது. தமிழ்நாடு எப்படிப்பட்ட பூமி தெரியுமா, அது இதுன்னு கொஞ்சம் பாராட்டி பேசியிருக்காரு. தமிழ்மொழி எப்படிப்பட்ட தமிழ்மொழி தெரியுமா அப்படின்னு அதுக்கு அடுத்து ஒரு 2 லைன் புலாங்கிதமா பேசியிருக்காரு. அடுத்து சொல்லியிருக்காரு, நீங்க இந்த கொள்கைகள் பிடிக்கலன்னா தற்கொலை செஞ்சுக்கணுமா. சரி, கடைசியா ஒரு லைன் சொல்லி முடிச்சிருக்காரு, வீடியோ போட்டால் எதிர்மறையான கருத்துக்கள் வரத்தான் செய்யும். முதல் பாயிண்ட், இந்த எதிர்மறையான கருத்துக்கள். எப்பவுமே என்னோட வீடியோவில் வர எல்லா கருத்துக்களுக்கும் நான் பதில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதுவும் மாண்போட கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எதிர்மறையான கருத்துக்களாக இருந்தாலும் அதையும் மாண்போட தான் திருப்பி கொடுப்பேன். யாரையுமே மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுனது கிடையாது. முதல் விஷயம். 2வது, கொள்கைகளை பற்றி பேசியிருக்கீங்க. இங்கே என்ன கொள்கைகளை பற்றி நீங்கள் பேசுறீங்கன்னு எனக்கு புரியலை. தமிழ் மொழியை காப்பாற்றுற கும்பல் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க ஜென்சி டிஎம்கேல. தயவு செய்து போய் பாருங்க. இன்னொரு வாட்டி தான் தமிழ் மொழியை நீங்க தான் காப்பாத்துறீங்கன்னு வந்தீங்கன்னா முதல்ல இதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா பேசுங்க. நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை கெழில் ஒழுகும். இது பாட்டு. நீராறும் கடல் எடுத்த நிலமடந்தை தெழில் ஒழுகும். இது உங்க பாட்டு. பாட தெரியலன்னா அட்லீஸ்ட் ஆடியோவாவது போட்டு பிளே பண்ணிட்டு மும்முன்னு வாய் அசைச்சிட்டு போகணும். என்ன டேஷுக்கு அப்போ அங்க உட்காந்து நீங்க பேசுறீங்க. வலிக்குது இல்ல? நான் இப்படி பேசக்கூடாது, ஆனா வேற வழி இல்லாம அந்த வார்த்தையை சொன்னேன், மன்னிச்சுக்கோங்க. தமிழ் மொழி உங்களை விட அதிகமா நான் ஆராதிக்கிறவர். என்கிட்ட தமிழ் மொழியை பத்தி பேசாதீங்க. தைரியம் இருந்தா நேருக்கு நேர் உட்காந்து பேசுங்க. தமிழ் மொழியை காப்பாற்ற இன்னொரு வாட்டி சொல்லிடாதீங்க. உங்க கும்பல்ல எத்தனை பேர் தமிழ் மொழியை கொடுமைப்படுத்துறாங்க தெரியுமா? மேயரக்கா பேசுற ஸ்பீச் போய் கேளுங்க. காது கொடுத்து கேட்க முடியல. தமிழ் பேசுறாங்க அவங்க. எப்பவுமே நான் இதெல்லாம் கிண்டல் அடிக்க கூடாதுன்னு நினைப்பேன். நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு இந்த பதில், வேற எதுவும் கிடையாது. இது யாரையும் கிண்டல் அடிக்கவோ நக்கல் அடிக்கவோ சொல்லி காட்டவோ கிடையாது. அப்புறம் தற்கொலை பண்ணிக்கணும், அது நீங்க சொல்லக்கூடாது சார். என்ன, உங்க வீட்டில் இருக்கிற உங்களுக்கு திருமணமாகி இருந்தா மனைவியோ பிள்ளைகளோ பேரன் பேத்திகளோ அவங்கள கூட நீங்க சொல்ல உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா நம்ம உயிரை நம்மளே எடுத்துக்க கூட உரிமை கிடையாது. அப்ப அடுத்தவங்களை எப்படி நீங்க சொல்ல முடியும்? இது ஒரு அஃபென்ஸ். இதை நான் உங்க மேல கேஸ் கூட போட முடியும். குறைச்சிப்போங்க. ஏன்னா உங்களை மாதிரி பல கொசுக்கள் காதுகிட்ட ரிங்காரம் விட்டுட்டு இருக்கோம். அந்த கொசுக்கள் எல்லாம் நான் கண்டுக்கிறது கிடையாது. அடுத்தது, தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிற மினிஸ்டர்ஸை காசு கொடுத்து வாங்க பிளான் பண்ண விஷயம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள், அவருக்கு கீழே தான் இவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளானே போடப்பட்டிருக்கு. ஏங்க, உங்களுக்கு தான் இதுக்கு ஒரு கட்சியாவே தெரியலையே, அப்புறம் எதுக்கு உட்காந்து காசு கொடுத்து வாங்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? அதான் உங்களுக்கு விட பலசாலி. நீங்க தான் 70 ஆண்டு கால கட்சியாச்சு. அந்த கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க என்னெல்லாமோ பண்ணலாமே. சாதாரண பேர் தெரியாத அமைச்சர்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது தான் உங்க 70 ஆண்டு கால ஆட்சியின் அழகோ? அந்த எம்எல்ஏக்கள் நினைச்சிருந்தா எப்பயோ உங்க பக்கம் வந்திருப்பாங்க. ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இந்த கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தரும் தமிழக வெற்றி கழக தலைவர் முதலமைச்சர் விஜய் அவர்களால சேர்க்கப்பட்டவங்க, விஜய் அவர்களுக்காக சேர்ந்தவங்க. ஆனா இது புரியாம அந்த மனிதர் செந்தில் பாலாஜி அவர்கள், அவர் கீழே இருக்கிற ஆதரவாளர்கள் 2 பேரை வச்சு, கார்த்திக் ரமேஷ் இவங்க வச்சுக்கிட்டு அவங்க கரூர்ல சக்தி மெஸ்னு ஒரு மெஸ் நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வச்சு பேரம் பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான பங்கு யார் தெரியுமா? அந்த ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசுன்றவர். நடுவுல கூட அவர் பெரிய மீட்டிங் போட்டிருந்தாரு. நான் அவ்வளோ பேசினேன், என்னுடைய இன்டர்வியூவே போடல, ரிமூவ் பண்ணிட்டாங்க மீடியாலலான்னு சாடி இருந்தார். அதாவது டிவிகே வரும் அப்படின்னு சொன்னதுக்கு டிவிகேக்கு ஆதரவா பேசினதால திமுக சைட்ல இருந்து ஸ்டெப் எடுத்தது அவ்வளோ பெரிய இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதாவது இந்த கருத்து கணிப்பெல்லாம் போடுவாருங்க இவரு. அந்த கருத்து கணிப்பு போட்டதுல சில கட்சிக்காரர்கள் என்னுடைய இன்டர்வியூ வரவிடாம பண்ணிட்டாங்கன்னு அவ்வளோ பெரிய லாங் இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. நான் நினைச்சேன் இந்த மனுஷன் ரொம்ப நேர்மையானவர் போல இருக்கேன். அப்பயே நான் கமெண்ட்ஸ் பார்த்தேன். அந்த கமெண்ட்ஸ்ல பல பேர் சொன்னாங்க, இந்த ஆள் இதுக்கு முன்னாடி வேற மாதிரி பேசியிருக்காருன்னு. சரி, பாவம், ஏதோ இந்த ஆள் மேல கோவத்துல அந்த கட்சி எந்த கட்சி ஒரு சாடுறாரோ அந்த கட்சியை பத்தி அந்த கட்சி ஆளுங்க பேசுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே புரியுது, தலைவர் மொத்தமாவே அந்த கட்சிக்கான ஆள் தான் போல இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து காசு கொடுத்து வாங்க பார்த்திருக்காங்க எம்எல்ஏக்கு. உண்மையான தொண்டர்கள், உண்மையான ரசிகர்கள், ஆதி காலத்துல இருந்து ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் பணி, மக்கள் இயக்கமா மாறினதுக்கு அப்புறம் கூட இருந்து இப்ப வரைக்கும் தொண்டு செஞ்சுட்டு இருக்கவங்க கிட்ட போயிட்டு காசு கொடுத்தா செல்லுமா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? காசெல்லாம் உங்க பக்கம் தாங்க செல்லும். இந்த பக்கம் வெறும் அது காகித பேப்பருங்க. ஆமா, எதுக்கு தாவேக்காவை பார்த்து இப்படி பயப்படுறாங்க? இந்த பயம் என்னெல்லாம் வேலை செய்ய வைக்குது பாத்தீங்களா? ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. பயம் ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்ல பயம்லாம் இல்லைன்னு தான் பேசுவாங்க.
நானும் நினைச்சேன் ஸ்டாலின் ஐயா அவர்கள் கல்யாணமா போயிட்டு ஒப்பாரி வைக்கும்போது 6 மாசத்துல கவிழ்ந்துரும் 6 மாசத்துல கவிழ்ந்துரும் 6 மாசத்துல காலி ஆயிடும் சொல்லிட்டு இருந்தப்போ மேபி ஏதோ ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு, பெருசா ஏதோ யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சா இதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜியா? எது பண்ணாலும் கடைசியில பணத்துல வந்து நின்றுட வேண்டியது திமுக. அந்த எம்எல்ஏ யாரு, அவருடைய பூர்வீகம் என்னன்னு தெரியாம ஓட்டு போட்டாங்க எல்லா மக்களும். ஒரே ஒரு காரணம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள். நீங்க பேரம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கனாலே தெரியுது இதுல இருந்து தமிழக வெற்றி கழகம் இருக்கக்கூடாது. மக்களுக்கு இது பட்ட பரிவர்த்தனமா தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை காலி பண்றதுக்கு எந்த அளவுக்கு இறங்குவாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினர் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு நமக்கு தெரியும். திமுக அதிமுக ரெண்டும் சேர்ந்து ஆட்சி அமைக்க நினைச்சது. ஒண்ணு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராவோ, அப்படி இல்லைன்னா திருமாவளவன் ஐயா அவர்களை முதலமைச்சராவோ, இல்லைன்னா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராவோ, இந்த மாதிரி 3 பேர்ல சாய்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. யாராவது ஒருத்தரை போட்டாவது நம்ம வந்துடணும், இவங்களை வெளியே அனுப்பிடணும். ஆனா அது நடக்காம போயிடுச்சு. அடுத்து இப்ப இந்த பேரத்துக்கு வந்திருக்காங்க. குதிரை பேரம் இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் கூட சொன்னாங்க, அந்த குதிரை பேரம்ன்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க அப்படின்றாரு. இப்போ புரியுதுங்களா? எல்லாம் தெரிஞ்சவங்க தான் இதை பத்தி பேசுறாங்க. நீங்க செய்யறவங்க அதனாலதான் பேசுறீங்க இதை பத்தி. அமைச்சர் CTR நிர்மல்குமார் அவர்கள் அழகா சொன்னாரு, முதல்ல போய் உங்க பிள்ளை உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியலை கத்துக் கொடுங்க. கொஞ்சம் 2 நாள் இங்க இருந்தா 10 நாள் துபாய்க்கு போயிடுறாரு. அவருக்கு முதல்ல அரசியல்லாம் என்னன்னு கத்துக் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பாருங்க. நீங்க அரசியல்ல இருந்து தயவு செய்து ரிட்டையர்ட் ஆயிடுங்கன்ட்டாங்க. இதை விட அசிங்கம் தேவையா? இப்போ ஒரு குழு அமைக்க போறாங்கல்ல, குழு வந்து அமைச்சு நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு, கட்சியை மீட்டெடுக்கிறதுன்ற பிளான் போட்டுட்டு இருக்காங்கல்ல 70 ஆண்டு காலம் கழிச்சு. செய்யுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல இப்போ வந்து கட்சி எந்த நிலைமையில இருக்குன்னா, 2 கால் இல்லாம 3வது கால்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் நடந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் படுத்த படுக்கையாயிடும். அதுக்கான முன்னெடுப்புகளை தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கான முன்னெடுப்புகள் தான் இந்த பேரம் பேசுறது, எம்எல்ஏக்களை பேரம் பேசுறது. அதுவும் எப்படி மிரட்டி இருக்காங்க. ஆமா, அந்த எம்எல்ஏக்களுக்கு இவ்வளவு காசு தரோம் வந்துருங்க, அதாவது வாக்கெடுப்பு நடக்கும்போது நீங்க வந்து நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்துருங்க, நீங்க எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிடுங்க, எங்க பக்கம் வாங்க, உங்களை வந்து நல்லா லக்ஸரியா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி நீங்க சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்தை ஏதாவது செய்வோன்ற அளவுக்கு பேசி வச்சிருக்காங்க. இது பதவி ஏத்த அப்புறம் சில எம்எல்ஏக்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடியே அந்த எம்எல்ஏக்களை வாங்க பார்த்திருக்காங்க. ஏன்னா நல்லா யோசிச்சுக்கோங்க, இத்தனை எம்எல்ஏக்கள் 234 தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்னும் போது நமக்கு 233 தான். ஏன்னா ஒரு இதுல எடப்பாடியில ஒருத்தர் பேக் அடிச்சிட்டாரு. அப்போ ஒரு 10 எம்எல்ஏக்கள் 20 எம்எல்ஏக்கள் இல்ல ஒரு 50 எம்எல்ஏக்கள் பேக் அடிச்சிட்டாங்க அப்படின்னா மெஜாரிட்டி இருக்காது இல்ல, காலி ஆயிடும்ல கட்சி. ஆனா ஒருத்தரை வாங்க முடியல அந்த நேரத்துல. அப்பயே பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய பெண் எம்எல்ஏ ஒருத்தர் கிட்ட கேட்டிருக்காங்க. இப்போ திருப்பி அடுத்து பதவிக்கு வந்த அப்புறம் எத்தனை எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசியிருக்காங்க? ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, more than 15 members. பா, ஆனா யோசிச்சு பாருங்க, அவங்க நினைச்சிருந்தா அந்த காசை வாங்கிட்டு போயிருக்க முடியும். ஆனா நிக்கிறது யாருக்காக? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்காக. முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கடின உழைப்பு மட்டும்தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறதுக்கு காரணம். எப்படி சவுத் இந்தியாலேயே மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்து நிக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல சவுத் இந்தியா பிளஸ் நார்த் இந்தியா சேர்த்து மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்து நிற்கும். பார்த்து வயிறறிஞ்சு. அடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் நம்ம நியூஸ்ல பார்த்தேன் நான். டிவிகே மினிஸ்டரோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பெட்ரோல் கேன்லயோ இந்த பாட்டிலையோ ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. முடியாதுன்னு சொன்னதுக்கு அவங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் தலையில காயம் ஏற்பட்டிருக்கு. தயவு செய்து அந்த மாதிரி யாராவது பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் தாராளமா கொடுங்க. ஒண்ணு அங்க உங்களுக்கு எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் யாராவது தெரிஞ்சா அவங்களுக்கு கொடுங்க, காவல்துறைக்கு கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பல மோசடிகளை நடத்த ட்ரை பண்றாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு நியூஸ் பார்த்திருப்பீங்க. ரேஷன் கடைக்கு போயிட்டு நான் தாவேக்காவினர் அப்படின்னு சொல்லி காசு கேட்டிருக்காரு. பார்த்தா அப்புறம் ஒரு குடியாரர். அந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரை சொல்லிக்கிட்டு வந்து இந்த மாதிரி தவறான விஷயங்களை ஈடுபடுவோரை தயவு செய்து பிடிச்சு கொடுத்துருங்க. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஊக்குவிக்க மாட்டார். சொந்த கட்சியில இருக்கிறவங்க செஞ்சாலே ஊக்குவிக்க மாட்டார். அவர் எப்பவே இதை வெளிப்படையா பேசிட்டாரு. யாரா இருந்தாலும் தப்புன்னா தப்பு தான். விஜய் அவர்கள் சத்தியமா அங்க இருந்தாருன்னா அவர் முதல்ல எல்லாம் பிடிச்சி கொடுத்துருவாரு அவங்கள. அதனால அந்த மாதிரி மக்களை ஊக்குவிக்காதீங்க. முதல்ல பிடிச்சி உட்காந்து விசாரிங்க. விசாரிச்சுட்டு அப்புறம் காவல்துறையிடம் ஒப்படைச்சிருங்க. தயவுசெய்து கை மட்டும் வைக்காதீங்க. அது சட்டப்படி தப்பு. இந்த மாதிரி பல இடங்கள்ல பல பேர் பல விஷயங்கள்ல வேடம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க. பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சிறு கலங்கமும் வராம பார்த்துக்க வேண்டியது நம்ம கையிலையும் இருக்கு. அவங்க மட்டுமே மக்களை காப்பாத்துறதில்ல, மக்களாகிய நம்மளும் அதுக்கு சில முன்னெடுப்புகள் எடுக்கணும்.
அடுத்து இந்த மாமன்ற அலப்பறை இருக்கு பாருங்க, கொஞ்சம் நஞ்ச மாமன்ற அலப்பறை இல்லைங்க. மாமன்றங்களை ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியல. பல மாமன்றங்கள் நம்ம இப்ப பார்த்துக்கிட்டு தான் வரும். ஆரம்பிச்சதுல இருந்து நான் இந்த போட்டோ வைக்க மாட்டேன், முதலமைச்சர் போட்டோ வைக்க மாட்டேன், நான் வந்து ஸ்டாலின் ஐயா போட்டோ தான் வச்சுப்பேன், நான் வந்து எடப்பாடி ஐயா போட்டோ தான் வச்சுப்பேன். இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து நான் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ வச்சுப்பேன்னு சொல்லி கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் ஐயா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 போட்டோவையும் வரிசையா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்ல புரியல. ஏன் உங்க வீட்டுல இருக்க தாத்தா பாட்டி போட்டோ கூட எடுத்துட்டு வந்து வைங்களேன். அந்த பெஞ்ச் ஃபுல்லா ஆகட்டும், எல்லா போட்டோவும் எடுத்துட்டு வந்து வைங்க. நீங்க ஒரு பொறுப்புக்கு போய் உட்காடுறீங்க, ஒரு பதவிக்கு போய் உட்காடுறீங்க, மக்களின் சார்பா போய் பேச உட்காடுறீங்க. அங்க போய் நீங்க செய்யற வேலையா அது? நான் இதை வச்சாதான் நான் உட்காருவேன், இதை வச்சாதான் நான் வேலை செய்வேன். அப்ப எதுக்கு எலக்ட் ஆகி அங்க போய் உட்காந்துருக்கீங்க? மக்களுக்காக கிடையாது. மக்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்களுக்காக சேவை செய்ய தானே அங்க போய் உட்காடுறீங்க, அவங்களுடைய குறை தீர்க்க தானே அங்க போய் உட்காடுறீங்க, அவங்களுடைய குறை கேட்க தானே அங்க போய் உட்காடுறீங்க. இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி இந்த போட்டோ வைப்பேன், அந்த போட்டோ வைப்பேன், அதை வைப்பேன், இதை வைப்பேன். இந்த லட்சணத்துல யாரோ ஒருத்தர் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்துட்டு போயிட்டு வைக்கிறாரு. எங்க இருந்து வரீங்கன்னே தெரியல. ஐயா, தயவு செய்து முதலமைச்சர் விஜய் அவர்களே உங்களுக்கு ரொம்ப மன்றாடி கேட்டுக்கிறேன். இந்த மாமன்றங்கள்லாம் களைச்சு விட்டுருங்க. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் மாமன்றங்கள் நடக்கக்கூடாதுண்டுங்க. இல்லையா, மாமன்றங்களை இழுத்து பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுங்க. இவங்க தொல்லை தாங்கலைங்க, முடியல. மேலும் பேசுவோம். நன்றி, வணக்கம்.